புலட் தளபதி மாணிக்கதாசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் மாணிக்க பொங்கல் நிகழ்வு. பகுதி 2. போரிலே மறக்காத நாமம் மாணிக்கதாசன் என்ற நாமம். புறப்படு போருக்கு என்றார். நாட்டில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையிலும் தொழில் வாய்ப்பின்றி செய்வதறியாத நிலையில் வாழும் சூழ்நிலையில் இன்றைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு என்றார் அமைத்திடுவோம் எமக்கான நாடு. இதற்காகவே தாசன் கழகத்தில் இணைந்தார் மாணிக்கதாசன் என்ற நாமம். இதனை முன்னிட்டு புலட் இயக்கத்தின் உபதலைவரும் அதன் இராணுவ தளபதியுமான தோழர் மாணிக்கதாசன் அவர்களது பிறந்த நாளான தை 14ஆம் தேதியை மாணிக்க பொங்கல் நாளாக கொண்டாடும் முகமாக அடிப்படை வசதிகள் குறைகளை கொண்ட வன்னி மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களை தத்தெடுத்து அங்கு வாழும் குடியிருப்பாளர்களுக்கும் இன மத வேறுபாடில்லாமல் பொங்கல் நிகழ்வை கொண்டாட பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் அடங்கிய பொதியினை குறித்த கிராமத்திற்கு கிராம அபிவிருத்தி சங்கம் அனுமதியுடன் வழங்குகிறது மாணிக்கதாசன் நற்பணி மன்றம். புலம்பெயர் வாழும் புலட் இயக்கத்தின் தோழர்களின் நிதி பங்களிப்பில் மாணிக்க பொங்கலுக்கான பொங்கல் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. பெரும் படையமைத்தான் பிஎல்ஓ பயிற்சியை எமக்கு தந்தான் பெரிய ஐயாவின். இதன் முதல் நிகழ்வாக 5 தினத்துக்கு முன்னர் வவுனியா பிரதேச செயலத்துக்குட்பட்ட கிராம பிரிவான பூவரசன் குளம் பகுதியிலுள்ள கோயில் மோட்டை, வேலங்குளம், முரசு மோட்டை, கற்பகபுரம், சின்னத்தம்பனையை சேர்ந்த வறிய மக்களுக்கு பொங்கல் தினத்தை முன்னிட்டு பொங்கல் பானைகள் தேவை என கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் ராசையா சங்கர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊடகவியலாளர் திரு பரதராசா பிரதீபன் அவர்கள் நேரிய முறையில் நிகழ்வை ஒழுங்கமைத்திருந்தார். இந்நிகழ்வில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் உபதலைவரும் இராணுவ தளபதியுமான தோழர் மாணிக்கதாசன் அவர்களின் ஜனன தினத்தை முன்னிட்டு அமரர் தோழர் மாணிக்கதாசன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி 1 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவர்களுக்கான மாணிக்க பொங்கல் எனும் பொங்கல் பானை மற்றும் பொங்கலுக்குரிய பொருள்களும் அடங்கிய பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. அனைத்துலக அடக்குமுறை உடைத்தே மாணிக்கதாசனின் புகைதனை சொல்வோம். விடுதலை போரின் வரலாற்றில் இவன் ஆரம்ப கால. மேலும் 3 தினங்களுக்கு முன்னர் 2வது நிகழ்வாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கோணாவில் கிராமத்தில் உள்ள வறுமையில் இருந்தாலும் நாங்களும் பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படும் 10 குடும்பங்களுக்கு கோணாவில் மாதர் சங்கத்தின் உபதலைவி கோபிநாத் பிரசாந்தினி அவர்களின் வேண்டுகோளுக்கு அமைய இன்றைய தினம் 10 குடும்பங்களுக்கும் பொங்கல் பொதி வழங்கி வைக்கப்பட்டது. உதவிகளை பெற்றுக்கொண்ட பின் கருத்து தெரிவித்த அவ்வூர் பெண்கள் மற்றும் அவ்வூர் மக்கள் தை திருநாளன்று குழந்தைகளோடு பொங்கி மகிழ சந்தர்ப்பத்தை வழங்கிய மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்திற்கும் இதற்கென நிதி உதவி அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். நிதி பங்களித்தோர் விவரம். மேற்படி கல்விக்கு கரம் கொடுப்போம் மற்றும் வாழ்வாதார உதவி வழங்கல் திட்டத்துக்கும் நிகழ்வுகளுக்கும் நிதி பங்களிக்க உள்ளோர் விவரம். கழகத்தின் பிரான்ஸ் கிளையின் செயலாளர் தோழர் தயாளன், சுவிஸ் தோழர்களான லெனின் எனும் செல்வவாளன், ரமணன் போன்றோர் தங்களின் நிதி பங்களிப்பை வழங்கி இச்செயல்பாட்டுக்கு உதவி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் கழகத்தின் சுவிஸ் கிளை பொறுப்பாளர் தோழர் ரஞ்சன் அவர்களின் திட்டமிடல் ஒழுங்குபடுத்தல் நிதி பங்களிப்பில் இந்நிகழ்வுகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.
இவ்வாறாக காலத்தின் தேவை கருதி உடனடியாக இந்த உதவியினை செய்ய முன்வந்த புலம்பெயர் புலத்தோழர்களுக்கு தாயகத்தின் உறவுகளுடன் இணைந்து மாணிக்கதாசன் நற்பணி மன்றமும் நன்றி கூறுவதோடு இன்றைய நாளில் ஜனன தினத்தை காணும் அமரர் மாணிக்கதாசன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என தாயக உறவுகளோடு இணைந்து மாணிக்கதாசன் நற்பணி மன்றமும் மனதார வேண்டி பெருமை கொள்கிறது. விடுதலை கழகத்தின் உப தலைவரும் இராணுவ தளபதியுமான தோழர் மாணிக்கதாசன் அவர்களின் ஜனன தினத்தை முன்னிட்டு புலம்பெயர் வாழும் புளோட் இயக்கத்தின் தோழர்களின் நிதி பங்களிப்பில் மாணிக்க பொங்கலுக்கான பொங்கல் பொதிகள் இன்று எமக்கு வழங்கப்பட்டது. நிதியுதவி செய்த தோழர்களுக்கும் அத்தோடு அதனை ஒழுங்கமைத்த மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்துக்கும் ஊடகவியலாளர் பிரதிபனுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நலிவுற்றவர்களுக்கு நற்பணி இயக்கம் என்றும் மக்களுக்காகவே மாணிக்கதாசன் நற்பணி மன்றம். இவனை தொழுவான், புயலை போல வந்து போர்க்களம் வென்றிடுவான். தனியே நின்று ஜெயிப்பான், தரணியில் என்று நிலைத்தான். இவனை போல ஒருவன் இனிமேல் யார் வருவான்? தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன், துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். அனலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான்.